காதலர் தினத்தன்னைக்கு எவ்வளவோ காதல் கதைகளை கேட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு வித்தியாசமான கதை. எனக்கும் வெந்தய களிக்குமான காதல் கதை. ஜிவிஎம் ஸ்டைல்ல சொல்லணும்னா யாருமே இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டிருக்க முடியுமான்னு தெரியல. இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். இட்ஸ் ஸ்வெப்ட் மீ ஆஃப் மை ஃபீட் இன் மை டீனேஜ். கண்டிப்பா லவ் அட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் கிடையாது. இதோட டேஸ்ட் புரிஞ்சுக்க கொஞ்ச நாள் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் நம்மள ஏதோ செய்யும். ஒன் ஃபைன் டே நம்மள புரட்டி போட்டுரும். இது இல்லாம வாழவே முடியாதுன்னு தோணும். அப்பதான் இந்த களி மேல எனக்கு இருந்த இந்த லவ் எனக்கே தெரிஞ்சிச்சு. தனுஷ் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்த களிய சாப்பிட்டோன்னே பிடிக்காது, சாப்பிட சாப்பிட்டதான் பிடிக்கும். ஔவை பாட்டி ஸ்டைல்ல சொல்லணும்னா முருகா, அள்ளி அள்ளி தின்ன தின்ன வெந்தய களி இனியது. ஒரு களிக்கு இவ்ளோ பில்டப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்கு நல்லதையும் மனசுக்கு சந்தோஷத்தையும் தர இந்த களிக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்கலாங்க. தமிழ்ல களினா களிப்பு, சந்தோஷம் என்ன மாதிரி யாரோ அனுபவிச்சு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த களியை எப்படி பண்ணணும்ன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்.